நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்போம், அன்றாட பணியை பார்த்துட்டு இருப்போம், உலக செய்திகள் என்னென்ன அப்படின்ற நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் டிஆர்டிஓ ஒரு பட்டாசான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இது நடந்திருக்கு. இந்த செய்தியை படிக்கிறப்போ அப்படியே புருவத்தை உயர்த்தி ஒரு வியப்போடு நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். என்னது, இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் முறை இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை செய்வது இதுதான் முதல் முறை. ஸோ நம்ம இப்போ ஒரு புது லீகுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றப்போ அதனுடைய ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மேக்குக்கு மேலே இருக்கும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலுமே இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் நிலைமை அப்படி தான் இருக்கு. ஹைப்பர்சானிக் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுவதற்கு சைனாவும் அமெரிக்காவும் ரேடார் டெவலப் பண்ணி இருக்காங்க. ரஷ்யாவும் அதில் ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிசைல் நேற்று நம்ம சோதனை பண்ணியிருக்கிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐலண்டில் தான் அந்த மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஆர்டிஓ அவங்களோட இணைஞ்சு இன்னும் டிஆர்டிஓவினுடைய மற்ற லெபார்டரிஸ் அப்துல் கலாம் மிசைல் காம்ப்ளெக்ஸும் இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டில் முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த சோதனை நம்ம நேற்று செஞ்சு முடிக்கிறோம். நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஆர்டிஓ பெரிய அளவுக்கு பாராட்டி இருக்கிறாரு. இது ஒரு மேஜர் மைல்கல், இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீகுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த பாராட்டு அனைத்துமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம். பொதுவாக ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்பீடு ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. இப்போ நேற்று நம்ம சோதனை பண்ண அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக இருக்கு. அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். பிரம்மோஸினுடைய எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலினுடைய ரேஞ்சை பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 550 600 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மிசைலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட டபுள் தி ரேஞ்ச், அதை விட அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1500 கிலோமீட்டர் அதற்கும் மேலே அப்படின்றப்போ இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி பார்க்க தோணுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து இந்த மிசைல் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா சைனாவினுடைய அந்த செங்டு ப்ராவின்ஸ், அங்கே தான் அவங்களுடைய மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிசைலை நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணி ஈஸியாக அடிச்சிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மிசைல் டெஸ்ட் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். பிகாஸ் ஆல் ஆஃப் அ சடன் நம்ம டக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுறோம். அதுவும் ஹைப்பர்சானிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்பீடு 6 மேக்குக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 6 மேக்குக்கு மேலே அது 20 மேக் ஸ்பீடு வரைக்கும் போகும். ஸோ அதான் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய மிசைலுடைய அந்த ஸ்பீடு கண்டிப்பாக ஒரு 10 மேக் இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா இந்தியா எப்பயுமே சொல்கிறத ஒரு லெவல் கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஸோ இது 6 மேக்குக்கு மேலே அப்படின்னா ஒரு 10 மேக் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்பே இல்லை. ஸோ கூடிய விரைவில் இந்த மிசைலை ப்ரொடக்ஷனுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ரீசெண்டாக அந்த நவம்பர் 12ஆம் தேதி டிஆர்டிஓ பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் ரேஞ்ச் லோ ஆல்டிடியூட் க்ரூஸ் மிசைலை சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மிகவும் தாழ்வான உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல். இது நிர்பய் மிசைல் மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க நிர்பய் மிசைல் தான் சோதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த மிசைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா முற்றிலும் மாறுபட்டது. ஹைப்பர்சானிக் மிசைலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த மிசைலை டிடெக்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா ரொம்ப தாழ்வாக பறக்கும். இதனோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரேடாரால் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. ஆனால் ஒன்ஸ் இந்த மிசைலை, இந்த சப்சானிக் க்ரூஸ் மிசைலை ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதை இன்டர்செப்ட் பண்ணுவதற்கு எதிரிகளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். லாங் டிஸ்டன்ஸில் அந்த மிசைல் வந்துட்டு இருக்கிறப்போ ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். அதான் இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் நேஷன்ஸுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி இப்போ நம்மகிட்டே இருக்குது அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வெறும் தொடக்கம் தான். இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் இனிமேல் அடுத்த பரிணாம கட்டத்துக்கு போகும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த மிசைலாக நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, எப்போ நம்ம ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணுறோமோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்ப்பேன். இப்போ நம்மக்கிட்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்கு. ஸோ அதுவே இப்போ ஹைப்பர்சானிக் ஸ்பீடுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பலம் பொருந்திய ஆயுதம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அதையும் நம்ம கூடிய விரைவில் நம்ம செய்து முடிப்போம். இந்தியாவினுடைய மிசைல் டெக்னாலஜி அப்படின்றது எந்த நாளும் இல்லாத அளவுக்கு இப்போ உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இப்போ அப்படியே பாகிஸ்தான் சம்பந்தமான முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வரேன். நேற்று வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாகிஸ்தான் மேஜர் வந்துட்டு பலூச்சிஸ்தானில் வந்துட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகவும் கவலையான ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நேற்று அதிகாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கலத் அப்படின்ற அந்த மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி செக் போஸ்ட் மீது பலூச் போராளிகள் சரமாரி தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இதில் 7 இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் காயமடைகிறாங்க. இது பாகிஸ்தான் சொன்ன தகவல். ஸோ கண்டிப்பாக வலி எண்ணிக்கை 10க்கும் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது மிக பயங்கரமான தாக்குதலை பலூச் போராளிகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த லெவல் எதோட முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டனங்கள் தெரிவிக்கிறதோட முடிஞ்சிருது, அனுதாபங்கள் தெரிவிக்கிறதோட முடிஞ்சிருது. அதற்கு மேலே பலூச் போராளிகளை பாகிஸ்தான் இராணுவத்தினால ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ சமீப காலமாக கடந்த 2-3 மாதமாக பலூச் போராளிகளினுடைய தாக்குதல் மிகவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சா? இல்லை, அதுக்கு முன்னாடி தாக்குதல் தீவிரமாக இருந்துச்சு. இப்போ மிகவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஸோ நிலைமை ரொம்ப பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ரொம்ப இக்கட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் சர்வீசஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் பலூச்சிஸ்தான்லேயும் கேபி ப்ராவின்ஸ்லையும். இப்போ இந்த பலூச் போராளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடு உதவி பண்ணால் இந்நேரம் பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக ஆகி இருக்கும். பாகிஸ்தான் இராணுவத்திற்கு சுத்தமாக ஒரு கேப்பபிலிட்டியும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி 1971 நம்ம பங்களாதேஷை லிபரேட் பண்ணோமோ, நம்ம பார்டர் ஷேர் பண்ணோம், அதனால் நிறைய ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இந்த நேரத்தில் பலூச்சிஸ்தானோட நம்மளால் பார்டர் ஷேர் பண்ண முடியல. ஆனால் ஈரான் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் பலூச் போராளிகளுக்கு உதவுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஈரான்லேயும் ஒரு சில பகுதியை பலூச்சிஸ்தானினுடைய அந்த மாகாணமாக அவங்களுடைய அந்த பூர்வீக இடமாக பலூச் போராளிகள் பார்க்குறாங்க. ஸோ ஈரான் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்தியா மாதிரி ஒரு நாடு பலூச்சிஸ்தான் மாகாணத்தோட பார்டர் ஷேர் பண்ணி இருந்திருந்தால் நேரம் பலூச்சிஸ்தானும் ரெண்டாக உடஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதை பெருசாக இப்போ கண்டுக்கிறது இல்லை. அது அவங்களுடைய ஒரு தனி போராட்டமாக இருக்கு. ஆனால் நம்மளுடைய உதவி வரப்போகிற நாட்களில் ரொம்ப அதிகமாகுமே, ஆனால் பாகிஸ்தான் ஆட்டம் கண்டுருவாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் இந்த சிந்து பிரச்சனையை, அப்புறம் இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனையை இந்தியா அதிகப்படுத்துவாங்க அப்படின்றது தெரியும். இந்தியா நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். பாகிஸ்தானுக்கு நிறையா வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பாகிஸ்தான் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த நிறையா விஷயத்தை குறைச்சிக்கிட்டானுங்க, வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பாருங்கள், இந்த காலிஸ்தான் பிரச்சனை ஒட்டு மொத்தமாக முழுக்க பாகிஸ்தான் கிரியேட் பண்ணது. பஞ்சாப் மாகாணம் அப்படின்றது பாகிஸ்தான்லேயும் இருக்குது, அங்கே தான் நிறையா இருக்குது. ஆனால் பிந்திரன்வாலே அப்படின்றவன் அந்த சைடு கேட்கவே இல்லை. அந்த சைடு இருக்கக்கூடிய பஞ்சாபை லிபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் பாகிஸ்தானினுடைய ஒரு ஆள். பாகிஸ்தானினுடைய முன்னாள் ISI சீஃப் ஹமீத் குல் சொன்னது தினமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த நாட்டினுடைய லீடர்ஸ் கிட்ட அவர் சொல்கிறாரு, இப்போ பெனாசிர் பூட்டோ கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அதற்கு முன்னாடி இந்த தலைவர்கிட்டையும் அவர் சொன்னது என்னென்னா, நம்ம காலிஸ்தான் பிரச்சனையை பண்ணோம் அப்படின்னா இந்தியாவினுடைய பெட்டாலியன் பஞ்சாப் சைடில் இருக்கிறது டோட்டலாக சஃபர் ஆகும். ஸோ நம்ம ஒரு டிவிஷனுக்கு செய்யக்கூடிய செலவை அப்படியே குறைச்சிக்கலாம். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஃப்ரண்ட்லேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கவனம் செலுத்த தேவையில்லை. அவங்க இன்சர்ஜென்சியை, அந்த பிரிவினைவாதத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் பிஸியாக இருந்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு போரில் இந்தியாவோட ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஐடியா அது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய மிலிட்ரி ஸ்பெண்டிங்கும் இதனால் மிச்சமாகும். இந்த பிந்திரன் வாலைவன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு கோடிகளில் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் ராணுவத்துக்கு பல 100 கோடிகள் செலவு பண்ணணும். ஸோ அதனால பாகிஸ்தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் கடைசியில் அது தோல்வியில் போயிட்டு முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தானால் எதையும் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. ஸோ இப்போது அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கு எல்லாம் பலனை அனுபவிச்சு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது தொடக்கம் தான். இன்னும் பாகிஸ்தான் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. அவங்க செஞ்சது அப்படிப்பட்ட காரியங்கள். ஆப்கானிஸ்தானில் அவங்க செஞ்சது, இந்தியாவுக்கு அவங்க செஞ்சது, பங்களாதேஷுக்கு 1971 அந்த ஜினோசைடில் அவங்க செஞ்சது, இதெல்லாம் கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த 2 செய்தியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணி இருக்கிறோம். சரிங்களா? இனி அடுத்த வீடியோவில் உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான முக்கியமான விஷயம், இப்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, வெற்றி மீது வெற்றி. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு இன்னொரு பெரிய நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.